எதே அவர் வர பிசினஸ் பார்ட்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அத்தை. வீட்டுல நடந்த எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. அவர் வந்தா என்னத்த சொல்றது? அத்தை உங்ககிட்டதான் கேக்குறேன் அத்தை, ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அத்தை. அத்தை அத்தை இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் உதவி பண்ணுங்க அத்தை. ரகு வந்த உடனே அனுவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட சொல்லுங்க அத்தை. அவர் வந்த உடனே அவ இல்லைன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ஷோ நான் பேசுறது உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்குன்னு தெரியும் அத்தை. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. எனக்காண்டி அத்தை, இந்த வீட்டு நிம்மதிக்காண்டி அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே இந்த வீடு எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு. இதெல்லாம் இருக்கணும்னா இங்க சண்டை வரக்கூடாதுன்னா இப்ப அனு வந்தே ஆகணும் அத்தை. இன்கேஸ் அவர் காலையில வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அத்தை. எனக்காண்டி அத்தை. இல்ல இல்ல அத்தை, இந்த வீட்டுக்காண்டி, இந்த வீட்டுல இருக்க நிம்மதிக்காண்டி, சந்தோஷத்துக்காண்டி. முருகன் முருகன் காப்பி எடுத்துட்டு வா முருகன். ஹெத்தே முருகன். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? என்னாச்சுமா? ஏதாச்சும் தேவையா? அடுக்காலையில் நின்றுட்டு இருந்ததுனால காது கேட்கலமா. கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் ஓடி வந்தமா. என்னாச்சுமா? ஒரு வாட்டி உனக்கு சொன்ன புரியாதா? எந்த விஷயத்த என்கிட்ட வந்து கேட்காதங்கிறனோ அதே விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த வீட்டோட நிம்மதி எல்லாம் கெட்டு போனதே உன்னாலதான். மரியாதையை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணி, புரிஞ்சுதா? நான் என்னமா பண்ணேன்? நான் சமையல் ரூம்ல சமைச்சுக்கிட்டு தானே இருந்தேன். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனுமா? இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஆனா இந்த நேரத்துல காப்பி குடிக்க மாட்டீங்களா? எந்த நேரத்துல என்ன குடிக்கணும் குடிக்க கூடாது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத, புரிஞ்சுதா? நீ சொல்லாத. எனக்கு தெரியும். போ. மன்னிச்சிருங்கம்மா, போய் எடுத்துட்டு வரமா. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அந்த வேலைக்காரனுக்கு இல்ல, யாருக்குன்னு உனக்கே தெரியும். நடிக்காம தூரம் அந்த அளவு போயிரு. அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீணா பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி பேசும்போது தெரியுது உனக்கு. வாய்க்கு வக்கனையா நல்லா பேசி தொலைஞ்சிட்டு இப்ப வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. சி தள்ளிப்பா. அப்படி நாடகமாடி நடிக்கிற இல்ல நாடகமா நடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா கூட இருந்து பார்த்த என்கிட்டயே இப்படி நடிக்கிறிய? ஒரு வேலை என் பிள்ளை கிட்ட எல்லாம் என்ன நடிப்பு நீ. எப்படியும் இந்த கிழவி கூட தான் இருப்பா, சொல்லி கொடுத்துருவா. எப்படியாச்சும் இந்த கிழவிய நம்ம பேசி கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு தானே நினைக்க. உன்னுடைய எண்ணம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல இந்த எண்ணம் கேடு கட்ட எண்ணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் அம்மா கிட்ட இருந்து தானே வந்துச்சு. மேல போயிட்டு அவகிட்ட தான் போனை பேசிட்டு வந்துட்டு இருக்க. சொல்லி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் போனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஏதோ சொன்னேன், அனுதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நடக்கிறதெல்லாம் சண்டை சச்சரவெல்லாம் அப்படின்னு. நீ வந்து ஒண்ணு நான் அவங்க அம்மாக்கு போனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த புத்தி ஒண்ணும் அந்த பிள்ளைக்கு இல்ல, உனக்குதான். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது. ஏதோ புத்தி கேட்டு கூறு கேட்டு தானமா பண்ணிட்ட. மன்னிச்சிருங்க அத்தை. மரியாதையை எந்திரி, இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும். எந்திரி மேல. இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. என்ன பாட்டி நடக்குதுங்க? ரேஸ்மா வந்துட்டியாமா? ரேஸ்மா நீங்க இல்லாத நேரத்துல வீட்டுல இங்க பாருமா, உன்கிட்ட எந்த கேள்வியுமே நான் கேட்கவே இல்லை. நீயே இதுக்கு தேவையில்லாம என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க. நான் என் பையனை பாக்கணும்னு வந்தேன். அவன் எப்படி இருக்கான் பாட்டி? அவன் எங்க இருக்கான்? என்னடி வீட்டுல இவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு, உன் பாட்டி உன்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்காங்க, நீ என்னன்னா எனக்கு என்னன்னு ஒதுங்கி நின்னுக்குற. அப்போ வேற என்ன பண்ணணும் சொல்லு, வேற என்ன பண்ண சொல்ற? எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு தெரியும், இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிருக்க. அப்ப இதை சரி பண்ண முடியாது தானே? இப்ப ஒருத்தவங்க கிட்டே போய் உதவிக்கு கேட்டா மட்டும் சரியாயிடுமா என்ன? இங்க பாரு, தப்பு பண்ணது நீதான், அந்த தப்ப சரி பண்ண வேண்டியதும் நீதான். யாருக்கிட்டயும் போய் இந்த மாதிரி உதவி செய்யுங்கன்னு காலில் விழுந்து அவங்களையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீயும் கஷ்டப்படுத்தாத, சரியா? தயவு செஞ்சு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இப்ப என்ன, உன் அம்மா இங்க வரணும்னு நினைச்சிட்ட, நான் போன் பண்ணி அந்த மேம் கிட்ட சொல்லிட்டேன். நீ போயெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு வர வேண்டாம், காலையில அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்களாம், சரியா? அப்படி இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள போய் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு தான் போவேன். கவலைப்படாத, சரியாமா? கவலையே படாத. யாம் இப்படி கோவமா பேசுறா? சே, நான் ஏமா உன்கிட்ட கோவமா பேச போறேன்? உன்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்ல? ரேஸ்மா அது வந்து இங்க பாருமா, ஆல்ரெடி செம்ம டயர்டா இருக்கேன், என்னால சுத்தமா முடியல, சரியா? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன விட்டுரு. பாட்டி இவன் எங்க? யாரு? ரகுவா? ரகுவை கேட்கல, ரோஷனை கேக்குறேன். ரோஷன் அனு ரூம்ல தான் இருந்தான்.
அனு ரூம்லயா? சரி ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். ரேஸ்மா நில்லுடி. ரேஸ்மா என்னடி நீ ஏன் இப்படி எல்லா பிரச்சனையும் நடக்கும் போது நீ தானே ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவா? அந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கும் சொல்லிட்டு போடி. அப்பா வர பிசினஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில வந்துருவாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு. அவர் வரும்போது அனுவும் ரகுவும் வீட்டுல இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்டி. அப்படி சொல்லுமா. சூப்பர்மா. அது எப்படிமா? நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை நம்பி வாழ வந்த பொண்ணு நம்ம வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அத பத்திலாம் உனக்கு எந்த அக்கறையும் இல்ல. சரி ஓகே, அது கூட விட்டுரு. ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ண அவ்வளவு தூரம் காயப்படுத்தி பேசிருக்க, அத பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல. எங்க நாளைக்கு அப்பா வந்து வீட்டுல இருந்த மருமகளும் மகனும் எங்க கேட்டுருவாங்களோன்னு சொல்லிதான் உனக்கு பயம், அப்படிதானே? சொல்லுமா. அவர் வந்த உடனே என் அம்மா காண்டி அனு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுனேன், அத ரகு கேட்டுட்டான், கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் என் பையனை பார்க்க போனோம். உங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என் பையன் லைஃபும். யாம் இப்படி சொல்றா? பிள்ளை நான் பாத்துக்க மாட்டேன்னா என்ன? இங்க பாருமா, உன் பையனோட குழந்தை தானே, அவ வயித்துல சுமக்கிறா. இந்த வீட்டோட வாரிசு ஆக்சுவலா பார்த்தா அது தானே. அது பையனோ பொண்ணோ அதெல்லாம் வேற விஷயம். பட் இருந்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் வாரிசு. நீ கேட்கலாம் ரோஷன் இருக்கானேன்னு சொல்லி. ஆனா நம்ம சட்டப்படி பார்த்தா பொண்ணோட குழந்தையெல்லாம் வந்து வாரிசை ஏத்துக்க மாட்டாங்க. பையனோட குழந்தைய தானே வாரிசை ஏத்துப்பீங்க, உங்கள மாதிரி ஆட்கள்லாம். அப்படின்னு பார்த்தா நீ அந்த பிள்ளைய நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்கணும். ஏன் இப்படி அடிச்சு விரட்டி விடுற? ஒருவேளை அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்து கொஞ்சிவியோ? அந்த பிள்ளை உடலன்னா என்ன பண்ணுவமா? பேரனையும் பேத்தியும் பார்க்காம பிரிஞ்சிருப்பியா? அதுவும் இல்லைன்னா உன் பையனே அனுப்பாம விட்டுட்டா, உன் பையனை அங்கேயே இருக்க வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவமா? யோசிச்சு பாரு. இப்போ உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் டி, இந்த மாதிரிலாம் காயப்படுத்த மாதிரி பேசாதடி அம்மைய. தயவு செஞ்சு என் கைய விடுன்னு சொல்லிட்டேன். நீ பண்ண தப்புக்கு நீ ஏதாவது சரி பண்ணணும். அத வந்து எல்லார்கிட்டயும் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொன்ன யாரும் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. விடுன்னு சொன்னமா விடு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து குத்துதே கொடையுதேன்னா அப்படிதான் இருக்கும்மா. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணணும் ஒரு விஷயத்த பண்ணும் போது. ஏன் வயசுல மூத்தவங்க தானே அவங்க. அவங்க சொல்றது கேட்டுட்டு பண்ணா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களையே மூணாவது மனுஷன் மாதிரி பேசி வச்சிருக்கீங்க. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாத்துட்டு இருக்காமா. ஆனா ரொம்ப பேச வைக்கிறீங்கம்மா என்ன நீங்க. உன் பையனே வந்துட்டான், அவன்கிட்ட கேளு என்ன முடிவுன்னு. ரகு, இந்த அம்மைய மன்னிச்சிரியா? அனுப போய் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வயா. தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிரியா? இங்க பாருமா, தேவையில்லாம இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு வர சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. நேத்து நைட்ல இருந்து ஃபீவர்மா. நேத்து நைட்ல இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த விஷயத்த அப்பா வந்தோடனே சொல்லி பெருசா எல்லாம் ஆக்க வேண்டாம். நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்னம்மா கவலை உங்களுக்கு? அனு இங்க இருந்து போயிட்டாங்க, யாருமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நான் பொறுப்பு. அப்பாவை நினைச்சு பயப்படுறீங்களா? அப்பா எல்லாம் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்பா கிட்ட. ரேஷ்மா, உங்ககிட்ட ஃபீவர் டேப்லெட் இருக்கு. பாராசிட்டமால் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். நீ போ. சரி ஓகே. ரோஷனும் உங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கறதா சொன்னாங்க பாட்டி. அவனையும் பாத்துக்கோத வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதே மாதிரி காஃபும் இருக்கு, அதுக்கும் எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் ஹாட் வாட்டரும் கிடைக்குமா? அதையும் எடுத்துட்டு வா. சரியா? சரிடா, நான் எடுத்துட்டு வரேன். போ. தேங்க்ஸ் ஸ்ரீ. ரகு, ரேஷ்மா, இங்க பாரு மருமவள, உன் மேல யாருமே கோவப்படல. சரியா? நீ அனுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சியோ இப்ப அதெல்லாம் உனக்கு நடக்கதான் செய்யுது. இல்லன்னு சொல்லவே இல்ல. அதை நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆக வேணும். உன் அம்மா வந்துருவாங்களா நாளைக்கு? அம்மையும் மொபலுமா என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீட்டை எல்லாமே பண்ணுங்க. இந்த வீட்டை இடிச்சிட்டு தர மட்டமா ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதையும் பண்ணுங்க. என்ன கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதையும் பண்ணுங்க. இல்ல என்ன கிளவி எதுக்கு உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன முடிச்சு விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? அதையும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேணா பண்ணுங்க. உங்க ராஜ்யம் தான். இனி பெத்த பிள்ளைங்களும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. கட்டின புருஷனும் உன்னை கேள்வி கேட்க போறது இல்ல. நான் யாரோ தானே, நான் கேள்வி கேட்டா நீ மதிக்கும் போறது இல்ல. அப்புறம் என்ன மருமவுல, ஓ ராஜ்யம் தான். நடத்து. யாருக்கு இந்த வாழ்வு கிடைக்கும்? நடத்து மருமவுல, நடத்து. எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. ஏய் முருகன்,
முருகன் என்னத்த பண்ணுறது, யாரும் என்ன மதிச்சு தொலைய மாட்டானுங்க. நம்ம தான் போய் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு போல. ஒரு காப்பி கேட்டதுக்கு எவ்வளவு நேரம் கூத்து பண்றான் இவன். கேட்டே நான் போய் எடுத்துட்டு வருவாத்தே. ஐயோ மருமல வேண்டாம் மருமல. ஏன் வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிறேன் சரியா? நானே போய் எடுத்துக்கிறேம்மா, வேண்டாமா நீ கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தரும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? ஒருவேளை நம்ம தப்புதான் பண்ணிட்டோமோ? அவ எங்க போனான்னு தானே கேட்டேன். ஏன் அவன் அம்மா வீட்டுக்கு போனான்னு தானே கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஷோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பேசாம எங்க அம்மைக்கே போன பண்ணி கேப்போம் என்ன பண்ணேன்னு. ஐயோ பெத்த பிள்ளைங்களும் இப்படி உதறிட்டுல போகுது, என்ன பண்ண? ஐயோ அனு, இனிமே இந்த ரூம்ல நீ இல்லாம தான் இருக்கணும். எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. உன்னை ஒரு வாட்டியும் எல்லாரும் கேவலமா பேசும்போதும், உன்னை காயப்படுத்துற மாதிரி பேசும்போதும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல அனு. அதனாலதான் உன் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டேன். நீ அங்க சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, 2 பேரும் ஒன்னா இருக்க முடியல, அவ்வளவுதான். நீ கவலைப்படாத அனு, கண்டிப்பா நான் வருவேன். உன்னை பார்க்காம எப்படி நான் இருப்பேன்? தினமும் வந்து பார்த்துப்பேன். சாரி ரோஷன், மாமா இருமல்னால நீ எழுந்துட்ட. அது வந்து ரோஷன், அனு வெளியே போயிருக்கா. ரோஷன், உனக்கு சாக்லேட் பிஸ்கெட்டும் நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் சரியா? இப்போதைக்கு வேண்டாம். அனு உனக்கு பிஸ்கெட் வாங்க போல, அவ வெளியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நம்ம ஒரு வாட்டி ஃபங்க்ஷன்ல பாட்டு எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடணும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? சரி, நேத்து போனோம் இல்லையா? அங்கதான் அனு போயிருக்கா. ஆமா, அனு போயிட்டா. அது 2 months ஆகும். ரோஷன், நீ தூங்கிட்டு இருந்தல, அதனாலதான் சொல்லாம போனா. இல்லன்னா உன்கிட்ட சொல்லாம போயிருப்பாளா? இல்ல ரோஷன், அனு போகல, நானாதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். அது வந்து ரோஷன் மாமா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. பேட் மாமா எல்லாம் சொல்லுவாங்களா மாமாவ? ரோஷன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு அம்மா வேணுமா வேண்டாமா? நீ அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பியா, இருக்க கூடாதுன்னு நினைப்பியா? உனக்கு எப்படி உன் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தானே அனுக்கும் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அதனால மாமா கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க சரியா? அனு கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாங்க. பிளேட்ல 2 மாத்திரையும் ஊசிய வச்சிருக்கேன். இல்ல, உனக்குதான். குட்டி பாப்பா பேசுற மாதிரி நீ பேச மாட்டேங்கிறல்ல, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா? நீ அதிக பிரசங்கித்தனமா தானே பேசுற. அதனாலதான் நீ கம்மியா பேசணும்னு சொல்லிட்டு 2 மாத்திரையும் அது கலந்து குடுக்க தண்ணியும் ஊசி எடுத்துட்டு வந்திருக்கேன். எழுந்துரு, ஊசி போடுவோம். எந்தி. இனி வாயை திறந்து பேசு. நீ இருக்கு லூசி, அவனை ஏண்டி மிரட்டிட்டு இருக்க? அவனை போட்டு பயமுறுத்திட்டு இருக்க? ரோஷன்,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா. மாமாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துட்டு, அதனாலதான் உன் அம்மா மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கா, உனக்கு இல்ல. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீங்க எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி செல்லம் கொடுத்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டுதான் அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான். அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன அதிகமா பேசினா? இப்பெல்லாம் வயசானவங்களே பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிருக்கேனே, அவளுக்கே நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. போய் கொண்டு போய் விட்டுட்டு வரக்குள்ள ஒரு ரகலையே பண்ணிட்டாங்க. இவனை சொல்லி நீ என்ன பண்ண போற? குட்டி குழந்தை தானே, அவளுக்கே புரிய மாட்டேங்குது. நான் ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்குதா. இதுல இவனை போட்டு பயமுறுத்திட்டு இருக்க. என்னாச்சுடா? அனு அழுதாளா? அவ அழுகலன்னா தாண்டி பிரச்சனை. அழுதா அது நார்மலான விஷயம் சரியா. நம்மளுக்கு எல்லாம் எப்படி பசிக்குதோ அந்த மாதிரி அவளுக்கு அழுதுறணும் ஒரு நாளாச்சும். அதான் அவளுக்கு ஹேபிட்டே. அவளை என்ன சொல்றது, அவ வீட்டுல போயிட்டு ஒரே ஒப்பாரி. அந்த நேரம்னு பார்த்தா அவ அத்தை வேற இருந்தாங்க அங்க. அத்தையா? அது யாரு? அது யாரா? பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே அவங்கதான். முத்துமரியோட அம்மாவா? ஐயோ, சும்மாவே அந்த பொம்பளை அத்தனை பேச்சு பேசுமே. என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? உங்க பணக்கார திமிர காட்டுறீங்களா, உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்களா, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. உன் அம்மா இப்படிதான் மாசமா இருக்க பிள்ளைய நடத்துவாளா அப்படி இப்படின்னு. ஐயோ, இத்தனைக்கும் நான் என்ன நடந்துச்சு ஏதுன்னு ஃபுல்லா கூட சொல்லவே இல்லை. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க இருக்கட்டும். 5th மந்த் வரைக்கும் நான் சின்னதா வளகாப்பு மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள அவங்க என்ன குதிக்கிறாங்கங்கிறீங்க. காது கொடுத்து கேட்க முடியல, அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. நினைச்சேன் அந்த பொம்பளை இப்படிலாம் பேசணும்னு. நான் கொஞ்சம் வந்திருந்தேன்னா ஒரு 4 கூட கொடுத்துருப்பேன். நீ எதுவுமே கேட்காமைய வந்த? கேட்டேனே, கேட்ட கேள்விக்கெல்லாம் அமைதியே இருந்தாங்களே தவிர பதிலே சொல்லல. சரி, அவங்கள கேட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்லயும் அப்படித்தானே நடக்குது. அதனால நானும் அமைதியா இருந்துட்டேன், சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். அனுவோட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட கூட சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கேனே, எம்மா தாங்க முடியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கான். இங்க பாரு ரகு, பிரெக்னண்டா இருக்க நேரத்துல எல்லா பொண்ணுங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாம அனு சும்மாவே உன் கூட தான் இருக்கணும்னு நினைப்பா. இந்த மாதிரி நேரத்துல அவ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரி அதெல்லாம் விடு. நீ என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா எனக்கு புரியல. இல்லடா, அணுவை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க. அப்பாவும் இல்ல, யார்கிட்டயுமே கேட்காம நீயா முடிவெடுத்துட்ட? அப்போ வேற என்ன பண்ணணும் சொல்லு, வேற என்ன பண்ணணும்? வீட்டுல கேட்டு ஒரு வார்த்தை முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா? இல்லன்னா அப்பா வர வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்லையா? இங்க பாரு ரேஷ்மா, இந்த முடிவு நான் ஏன் எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன்னா எனக்கு தெரியல. அந்த டைம்க்கு இதுதான் கரெக்டா படும்னு எனக்கு தோணுச்சு, நான் எடுத்துட்டேன். நம்ம ஒரு சில முடிவுலாம் எடுப்போம், ஆனா ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியாது. பட் ஆனா நம்ம மனசாட்சி சொல்லும், இத கேளு இத நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதுபடி நடந்தா நல்லதே நடக்கும் நம்புறேன். பாப்போம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு மட்டும் தெரியுது. சரி விடு, அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப முடியல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ என்ன சீக்கிரமா வந்துட்ட? நீ போனதுக்கு அப்புறம் ஜெனரல் ஷிஃப்ட் அவுட் ஆயிட்டாங்க. அதனால ஆதியை போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லியிருந்தேனா, அதனால ஆதி வந்திருந்தான். பாட்டி வர போன் பண்ணி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சரி என்னால இருக்கவே முடியல, அதனால அவனை பாத்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். சரி ஓகே. அப்பா வந்து கேட்டா என்ன சொல்ல? அப்பா வந்து கேட்டா அது ரகுவோட முடிவுன்னு சொல்லிடு. அம்மாவை எதுவும் இன்வால்வ் பண்ண வேண்டாம். ஏண்டா? வேண்டானா வேண்டான்னு சொல்றேன்ல, விட்டுரு. எனக்கு அந்த டேப்லெட்டையும் தண்ணியும் அவங்க பக்கத்துல வச்சுட்டு போ. ரோஷனை வேணா கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போ, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன். சரி. ரோஷன் இங்க வா. ஆமா, உடம்பு சரியில்லை. அதுக்கு சார் என்ன பண்ண போறீங்க? இல்லம்மா, குட்டி பாப்பா கொம்பு சரியில்லை. குட்டி பாப்பா உங்க மடியில படுத்து தூங்கல. அப்ப மாமா கொம்பு சரியில்லை, அதான் மடியில படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வர மாதிரி போமா. இப்பதானடா சொன்னேன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுன்னு. மொட்டை கொட்டிடுவேன், உள்ளடா. அம்மா உள்ளதாம இருக்கோம். ஐயோ வெளிய வாடா. மாமாக்கு ஆல்ரெடி ரொம்ப உடம்பு முடியலையா. நம்ம இங்க நின்று பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப தலைவலி இல்ல, அப்புறம் ரொம்ப தலைவலிக்கும். ரோஷன் வா, ரோஷன் விளையாடாத. சரி மாமா கிட்ட ஹெல்ப் வேணாமான்னு கேட்டுட்டு வரேன். மாமா பாப்பா வெளிய போவா, இல்ல உன் கூட போய் படுத்துக்கவா?
ரோஷன், மாமாக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீங்க அம்மா கூட இருந்துக்கோங்க. நைட் வந்து மாமா கூட படுத்துக்கோங்க. சரி மாமா, அப்ப நீ தூங்கு. மாத்திரை போட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி மாமா, குட் நைட். குட் ஈவினிங். குட் நைட் தானே சொல்லுவாங்க தூங்கும்போது? இது ஈவினிங் தானே, அப்போ குட் ஈவினிங் தான் சொல்லணும். சரி மாமா, குட் ஈவினிங். சரிடி செல்லோ, நீங்க போங்க. ரேஷ்மா, அந்த டேப்லெட்டை பெட் மேல வச்சிரு, நான் எடுத்து போட்டுக்கிறேன். வணக்கம் சொந்தங்களே. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கான அப்டேட் தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் கதை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இருந்தாலும் எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு இப்போதைக்கு. என்னால் வந்து கதையை வந்து கரெக்டாக கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காண்டி தான் ஒரு சீனும் நான் கரெக்டாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து என்னோட புது சீன் யோசி இப்போதைக்கு என்னால் டைம் எடுத்து பண்ண முடியல. தொடர்ந்து ஒரு அரை நிமிஷம் பேசினாலே எனக்கு வந்து காஃப், அதாவது இருமல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து என்னால் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி என்னால் வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரேம்லேயே வந்து சுருக்கி எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சிலவங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்காண்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கதை வந்து இழுக்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் நான் என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா கதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காண்டி மட்டும்தான் நான் போடுறேனே. நீங்கள் சொல்கிற சஜஷனை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா என்னுடைய ஹெல்த் வந்து இன்னும் முழுமையாக வந்து ரெக்கவர் ஆகவே இல்லை. என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன், கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சொந்தங்களே, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. என்னுடைய ஹெல்த் பற்றி அப்டேட் வந்து நான் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நன்றி சொந்தங்களே. இப்போ உடம்பு எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. பாய். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஏதோ எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன். தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சொந்தங்களே. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.